டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் 12 பேனாவின் வாங்கிய விலை 10 பேனாவின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 12 பேனாவின் வாங்கிய விலை வந்து 10 பேனாவின் விற்ற விலைக்கு சமம் சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, வாங்கிய விலை அப்படின்றது காஸ்ட் பிரைஸ் சிபி, விற்ற விலை அப்படின்றது செல்லிங் பிரைஸ் எஸ்பி. சரியா? அப்போ 12 பேனாவின் வாங்கிய விலை அப்படின்றத 12 சிபி அப்படின்னு எடுத்துக்கணும். சமம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ ஈக்குவல் டு எதற்கு சமம்? 10 பேனாவின் விற்ற விலைக்கு சமம். அப்போ 10 பேனாவின் செல்லிங் பிரைஸுக்கு சமம்னு சொல்லிட்டாங்கல்ல. வெரி சிம்பிள். எஸ்பி கீழே கொண்டு வந்துடலாம், 12 இந்த சைடு டிவைட் பண்ணிடலாம். சிபி டிவைடட் பை எஸ்பின்னு போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இங்க இருக்கு, டிவைடட் பை 12. இப்போ இது என்னன்னா 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி 12 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்றத அர்த்தம். அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு வித்தா நமக்கு 2 ரூபாய் லாபம். இந்த 2 rupees அப்படின்றது நமக்கு என்னன்னா லாபம், ப்ராஃபிட். இந்த 2 ரூபாய்ன்றது லாபம். இவங்க கேட்ட கேள்வி என்ன? சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாப நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ப்ராஃபிட்டை பர்சன்டேஜா மாத்த போறோம். ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம பெர்சன்டேஜ் பார்க்க போறோம். பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது நம்ம வாங்கிய விலைன்னு எடுத்துக்கிட்டோம், இது விற்ற விலைன்னு எடுத்துக்கிட்டோம், இது லாபம்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ லாபம் 2 ரூபாய இந்த வாங்கிய விலைக்கு தான் நம்ம பர்சன்டேஜா மாத்தணும். 2/10 அப்படின்றது கிடைச்சிரும். ஆனா பெர்சன்டேஜ் கேட்டதுனால, சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டதுனால இன்டூ 100 போடுது. சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ இப்போ பாருங்க, இது கேன்சலேஷன் பண்ணா 10, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 20, இது 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா %. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். நமக்கு கிடைச்ச லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை, சதவீதம் என்னன்னு கேட்டதுனால 100ஆல பெருக்கிட்டோம். இந்த தான் நம்ம கேன்சலேஷன் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு தேவையான சதவீதம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 20% கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ.